ஒரு காட்டுல இப்பதான் மெதுவா மெதுவா வெயில் காலம் ஆரம்பமாயிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப வரைக்கும் குளிர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பறவைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வருது நல்லா சுகமா இருந்தாலும் வெயில் அதிகமாறதுனால பாவம் அவங்களால வீட்டுக்குள்ள இருக்கவே முடியறதில்ல. கிளி, உண்மையை சொல்லணும்னா மத்த காலம் மாதிரி இல்ல இந்த கோடை காலம். இந்த கோடை காலம் நமக்கு டிசிப்ளின் எல்லாம் கத்து கொடுக்குதுல்ல அப்படின்னு குருவி சொன்னது. கிளி ஆச்சரியமா, வெயில் காலம் டிசிப்ளின் கத்து கொடுக்குதா அப்படின்னா? ஆமா, நாம பொதுவா மத்த காலத்துல எப்ப வேணும்னாலும் வெளியே போவோம், எப்ப வேணும்னாலும் வீட்டுக்கு வருவோம். ஆனா வெயில் காலத்துல வெயில் வர ஆரம்பிச்ச உடனே வீட்டுக்குள்ள ஒழுங்கா வந்து இருந்துடுறோம்ல. அதுக்கப்புறம் பகல் புற எங்கேயும் போறதில்ல. சாயந்தரம் ஆச்சுனாதான் நம்ம கொஞ்சமா வெளியே போவோம். அதான் சொன்னேன், வேற எதுவும் இல்ல அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா சொன்ன மாதிரி நினைச்சுக்கிச்சு குருவி. அதை கேட்டு கிளி, நல்லா இருக்கு நீ சொல்றது. வெயில் காலத்துல மட்டும்தான் நம்ம அப்படி இருப்போமா? எல்லா காலத்திலயும் நாம டிசிப்ளினா இருக்கணும்னா டிசிப்ளினா இருக்குது எல்லாமே நம்ம கையில தானே இருக்கு குருவி. சரி வா, வெயில் அதிகமாகிறதுக்குள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அப்படி வெயில இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பறவைகள் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவம், அந்த பறவைகளால வெயில் தாங்க முடியாம அவங்கவுங்க கூட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாம ஒவ்வொரு நாளும் வெளியே தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஆத்து தண்ணியில விழுந்து குளிச்சு எழுந்திருச்சு போய் அவங்க நின்னுக்கிட்டாலும் கூட மறுபடியும் அடிக்கிற சூடான காத்துல அவங்க காஞ்சி போயிடுறாங்க. மறுபடியும் ஆத்து தண்ணியில குளிச்சு எழுந்திருச்சு வராங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் புறா எல்லார்கிட்டயும் சொல்லுச்சு, என்ன இது, இந்த வெயில் இப்படி இருக்கு. நாம வெயில் தாங்க முடியாம போய் ஆத்துல இறங்கி குளிச்சுட்டு வந்தாலும் கூட அடிக்கிற சூடான காத்துக்கு மறுபடியும் உடம்பெல்லாம் காஞ்சி போய் மறுபடியும் அனல் அடிக்குது. ஆமா, உண்மையிலே வெயில் அதிகமா தான் இருக்கு. இந்த வெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு யாராவது ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கலாம்ல? என்கிட்ட இதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இந்த மரத்தோட நிழல்ல நாம நிக்கும் போது நமக்கு சில்லுன்னு தானே இருக்கு. அப்படின்னா இந்த மரத்தோட கிளைய உடைச்சு நம்ம கூட்டு மேல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப கண்டிப்பா நேரா வெயில் உள்ள படாம சில்லுன்னு இருக்கும்ல அப்படின்னு ஏதோ புது விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதை கேட்டு புறா, குருவி, நீ சொல்றது உண்மைதான். ஆனா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? முதல்ல நான் செஞ்சு காட்டுறேன், அதுவே உங்களுக்கு ப்ரூஃபா மாறும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மரக்கிளைய உடைச்சு அதோட கூரை மேல கொண்டு போய் வச்சுது. ஆனா அது உள்ள போய் படுத்துக்கிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரக்கிளை உடைஞ்சி கூரையும் உடைஞ்சு போச்சு. அதை பார்த்து பயந்து போய் குருவி அதோட வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்த உடனே அந்த கிளை வீட்டுக்குள்ள உடைஞ்சு வீடும் உடைஞ்சு போச்சு. பாவம், எல்லாருமே கவலைப்பட்டாங்க. இவளுடைய புத்திசாலித்தனத்தினால நாம எல்லாரும் இப்ப என்ன நிலைமைக்கு வந்திருக்கோம் பாத்தீங்களா? இருந்தது ஒரே ஒரு வீடு, அதுவும் இப்ப ஒண்ணு விட்டு போயிடுச்சு. இப்ப இந்த வெயில்ல எங்க தங்க போற, என்ன பண்ண போற சொல்ல அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப திடீர்னு குருவி தலை சுத்தி கீழே விழுந்துச்சு. அப்ப எல்லாருமா சேர்ந்து டாக்டரை வர வச்சாங்க. டாக்டரும் வந்து செக் பண்ணி பார்த்தாரு. அப்போ குருவி திடீர்னு கண்ணை திறந்து பார்த்துச்சு. அதோட காலில பெருசா கட்டு போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப குருவி எல்லார்கிட்டயும் கேட்டுச்சு, என்ன இது, என் காலுக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்காங்க? எனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு கேக்குறிய? அறிவு இருக்கா? உன்னுடைய புத்திசாலித்தனத்தினால ஒரு கிளைய கூரை மேல வச்சு அது கீழே விழுந்து நீ பயந்து ஓடி வந்து வர வழியில கால்ல அடிபட்டிருக்கு. அதனாலதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு காலுக்கு கட்டு போட்டிருக்காரு. அந்த பயத்துலதான் நீ மயக்கம் போட்டும் விழுந்திருக்க அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ குருவிக்கு வீடு இல்லைங்கிறதுனால கிளி குருவிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. தன்னுடைய குருவி தோழிய கிளி நல்லபடியாவே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் கிளி, ஆனா இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்க முடியல, ரொம்ப வெக்கையா இருக்கு. அப்போ கிளியால தன்னுடைய தோழியோட கஷ்டத்தை பார்க்க முடியல. அதனால கிளி ஒரு ஐடியா யோசிச்சுது. காட்டுக்குள்ள போய் இருக்கிற புல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து அதோட கூரையை எடுத்து அதுக்கு மேல இந்த புல்ல போட்டு கூரைய ரெடி பண்ணுச்சு. அதுக்கப்புறமா பைப்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த புல்ல நினைச்சுது. அப்படி நினைச்ச உடனே சூடு அடிக்கிற காத்து கூட அந்த ஈரமான புல்லு மேல பட்டு வீட்டுக்குள்ள ரொம்பவும் சில்லுன்னு இருந்தத குருவி பார்த்துச்சு. அப்போ அதை பார்த்து புறாவும் இப்படி சொல்லுச்சு, கிளி, உண்மையிலேயே உன்னுடைய மூளையே மூளை. உன் வீடு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பேசாம நாங்க எல்லாரும் கூட இதே மாதிரி புல்கூரைய மாத்திடுறோம். அப்போ எங்க வீடு இதே போல சில்லுன்னு இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கிளியோட அந்த புல் வீடு ட்ரெண்டிங்க ஃபாலோ பண்ணி பறவைகள் எல்லாருமே அவங்களுக்காக புல்கூரைய மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற குருவிக்காக எல்லா பறவைகளும் சேர்ந்து அதுக்காகவும் ஒரு வீட்டை கட்டி கொடுத்ததுல அந்த குருவியும் அந்த புல் வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு.
மத்திய பாரத தேசத்துல சோழவனம் அப்படின்னு ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல பலவிதமான பறவைகள் வாழ்ந்து வந்ததுங்க. அந்த காடு எப்பவும் பச்சை பசேல்னு காட்சி தந்தது. ஆனா ஒரு சமயம் அந்த பறவைகள் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு பயங்கர வெயில் காலம் வந்தது. அந்த தகிக்கிற வெயில பறவைகளால தாங்கிக்கவே முடியல. ஏதோ ஒரு மரத்துல கூடு கட்டிக்க நினைச்சாலும் அந்த காட்டு மரங்கள் எல்லாம் காஞ்சு போய் இருந்தது. இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிக்கணும்னு எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல ஒன்னா கூடிச்சுங்க. இந்த தடவை வெயில் ரொம்ப தீவிரமா இருக்கு. இது வெறும் ஆரம்பம்தான். இப்பவே இப்படி அனலா இருக்குன்னா இன்னும் போக போக அனல் ரொம்ப அதிகமா இருக்கும். கூட்டுக்குள்ள உக்காந்தாலும் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லுச்சு கழுகு. அப்போ ஒரு புறா கழுகு கிட்ட இப்படி சொல்லுச்சு. ஆமா கழுகு, ஆனா நம்ம கிட்ட இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இல்லையா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு கழுகு இப்படி பதில் சொல்லுச்சு. தீர்வு இருக்கு. நாம ஒரு புது கூடு கட்டணும். அது எப்படி இருக்கணும்னா உள்ள சூடு இல்லாம நல்ல குளுமையா இருக்கணும். அந்த மாதிரி கூடு கட்டுறவங்களுக்கு நல்ல பரிசு கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. கழுகு சொன்னதை கேட்டு மத்த பறவைகள் கூட அதுக்கு ஒத்துக்குச்சு. அப்படின்னா இன்னையிலிருந்து சரியா ஒரு வாரத்துக்குள்ள யார் நல்லா குளு குளுன்னு சூடுபடாத கூட்டை கட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் இலவசமா தரப்படும் அப்படின்னு சொல்லிச்சு கழுகு. அன்னையில இருந்து எல்லா பறவைகளும் பலவிதமா கூடு கட்ட ஆரம்பிச்சுதுங்க. ஆனா எப்படி கூடு கட்டினாலும் குளு குளுன்னு எந்த கூடுமே அமையல. ஒரு வாரம் முடிஞ்சுது. எந்த பறவையும் குளு குளுன்னு இருக்கிற கூடு கட்டவே இல்ல. திரும்பவும் எல்லா பறவைகளும் ஒன்னா கூடிச்சிங்க. அப்போ ஒரு குருவி இப்படி சொல்லுச்சு. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அது என்னன்னா, தர்பூசணி பழத்துல ஒரு குளு குளுன்னு கூடு கட்டலாம். அதுல வெயில் சூடு படவே படாது. ஆனா நம்ம கிட்ட தர்பூசணி இல்ல. புறா நிறைய வச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுல ஒரு பழத்தை கொடுத்தா நான் கூடு கட்டி காட்டுவேன். குருவி சொன்னதை கேட்டு எல்லா பறவைகளும் சிரிக்க ஆரம்பிச்சுதுங்க. நீ என்ன சொன்ன? தர்பூசணி பழத்துல கூடா? வெயிலுக்கு உன் மூளை கலங்கிடுச்சா அப்படின்னு கிண்டல் கேலி செஞ்சுதுங்க. குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. குருவி ரொம்ப புத்திசாலி. எப்பவும் புதுசா எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு சரியான சந்தர்ப்பம் தான் கிடைக்கல. இந்த தடவை எப்படியாவது ஒரு நல்ல குளு குளு கூட கட்டணும்னு நினைச்சுது. அப்போ அதோட நண்பனான கிளி ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை குருவி கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது. குருவி, எனக்கு தெரியும் உன்னால ஒரு நல்ல குளு குளு கூட கட்ட முடியும். இந்தா, நீ கேட்ட தர்பூசணி. நீ கூடு கட்ட ஆரம்பி. நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி தர்பூசணி பழத்தை குருவிக்கு கொடுத்தது. ரொம்ப நன்றி கிளி. உன்னோட நம்பிக்கைக்கு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி குருவி வேலைய ஆரம்பிச்சுது. ஆனா குருவி செய்யற வேலைய மத்த பறவைகள் எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருந்ததுங்க. புறா வேணும்னே காக்கா கிட்ட போய் குருவி காதுக்கு கேக்குற மாதிரி, பாத்தியா, வீண் வேலை செய்யறதுன்னா இதுதான். நீ வேணும்னா பொறுத்து இருந்து பாரு. இதுவரைக்கும் இந்த காட்டுல யாரும் செய்யாத வேலையை இந்த சின்ன குருவி செய்ய போதும் அப்படின்னு குருவிய ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசிச்சு புறா. ஆனா குருவி அத கொஞ்சம் கூட கண்டுக்கல. தொடர்ந்து வேலைய பார்த்துட்டே இருந்தது. ஒரு பறவை கூட குருவிக்கு உதவி செய்ய அங்க வரல. குருவி மெதுவா தானே ஒரு தர்பூசணி வடிவத்துல பள்ளத்தை தோண்டிச்சு. அதுக்குள்ள தர்பூசணிய வச்சுது. உள்ள இருந்த பழச்சோலைகளை மெதுவா எடுத்துட்டு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வச்சுது. அதுக்கப்புறம் தர்பூசணி ஓட்ட வச்சு குளு குளு கூட்ட கட்டி முடிச்சுது. கிளி இந்த விஷயத்த எல்லா பறவைகளையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு குருவி கட்டின தர்பூசணி கூட்ட பத்தி சொல்லிச்சு. ஆரம்பத்துல யாரும் இத நம்பல. அதனால கிளி பறவைகளை நேரடியா கூட்டிட்டு வந்து காமிச்சுது. முதல்ல குளு குளு கூட்டுக்குள்ள கழுகு போச்சு. அதுக்கு உள்ள குளு குளுன்னு இருந்தது. அப்புறம் எல்லா பறவைகளும் அடுத்தடுத்து உள்ள போய் அந்த குளு குளு கூட்ட பார்த்துட்டு குருவிய பாராட்டுச்சுங்க. குருவி, உன்னுடைய குளு குளு கூடு ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரியே ஒரு வருஷத்துக்கு உனக்கு தேவையான எல்லா பொருட்களும் இலவசமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப குருவி எல்லா பறவைகள் கிட்டயும் இப்படி சொல்லுச்சு. எனக்கு இலவசமா எதுவும் வேண்டாம். இந்த கூடு நம்ம எல்லாருக்காகவும் தான். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பரிசு கொடுக்கறத விட ஊக்கப்படுத்துறது நல்லது. ஆனா என் நண்பன் கிளிய தவிர எந்த பறவையும் எனக்கு உதவி செய்யாம கேலி செஞ்சாங்க.
இனிமேலாவது யாராவது புதுசா ஒரு வேலை செய்யும் போது நீங்க உதவி செய்யலைன்னாலும் இழிவா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு குருவி. அதை கேட்ட மத்த பறவைகள் குருவியை இழிவா பேசினதுக்கு தலை குனிஞ்சு நின்னாங்க. எல்லாரும் கேளுங்க, இந்த குழு கூட்டம் நல்லா சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்த ஒரு அறைய திறந்தது. அங்க பார்த்தா நிறைய தர்பூசணி கூட இருந்துச்சு. அத காமிச்சு, குருவி இதையெல்லாம் நமக்காக தான் செஞ்சது, நாம எல்லாரும் பொண்ணா இங்கேயே இருக்கலாம். எல்லா பறவைகளுக்கும் சந்தோஷமா இருந்தது. குருவி மத்தவங்க இழிவா பேசினத கூட கண்டுக்காம தொடர்ந்து தான் நினைச்சத சாதிச்சுது. குருவியோட வைராகியத்துக்கு தலைவணங்கி நின்னுதுங்க எல்லா பறவைகளும்.